காண்பித்தாள், இப்பொழுது தயையை பெற்றுக் கொள்ளுகிறாள். ஏழைகளை தேவன் கவனிப்பாரா? கட்டாயமாக கவனிப்பார். ஏழை எளியோருக்கு தேவன் இறங்குவாரா? கட்டாயமாக இறங்குவார். விதவைகளுக்கு தேவன் கருணை காண்பிப்பாரா? தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தேவன் ஆதரவா இருப்பாரா? எஸ்! இவைகள் எல்லாவற்றையும் ரூத்தின் வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். ஒரு நாள் நான் அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிற்கு போயிருந்தேன். அவ்வளவு அற்புதமான வீடு, அவ்வளவு நேர்த்தியான வீடு, ரொம்ப காஸ்ட்லியான கார். அது மாத்திரமின்றி நைட்டு தேவ செய்தி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் டே டைம்ல ஃப்ரீயா இருந்தப்போ அவர்கிட்ட ஒரு மர போட் இருந்தது. அதாவது ஒரு மோட்டர் போட். அதை அவரோட வண்டியில அதுக்காகனே ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்கு, அதுல கட்டி எடுத்துட்டு, பிரதர் சதீஷ் வாங்க போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம், வாங்க போலான்னாரு. அப்படி ஒரு பெரிய லேக்குக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் அந்த மோட்டர் போட்ல அந்த லேக்குக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அந்த மோட்டர் போட் ஓட்டுறாரு. பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பெரிய கோடீஸ்வரன். இந்த மோட்டர் போட் என்ன, இவ்வளவு பெரிய வீடு என்ன, வண்டி என்ன, அந்தஸ்து என்ன, பயங்கர ஆச்சரியமா இருந்தது. உடனே என்ன அவர்கிட்ட கேட்டேன், இந்த வீடு எப்ப வாங்குனீங்க, எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, நான் ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பணக்காரன் இல்ல. பணக்காரன் இல்லைன்னு சொன்னா, ஒரு வீட்டுல அவருக்குன்னு ஒரு மோட்டர் போட் இருக்குன்னா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லையே. கண்டிப்பா ஓரளவுக்காவது பணக்காரரா இருக்கணும். நான் பணக்காரர் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படி கேட்டப்போ அவர் சொன்னாரு, என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு மகனுடைய அல்லது மகளுடைய பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காம, ஆதரவு இல்லாம, வயசான காலத்துல யாரும் கண்டுக்காம அப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போட்டுருவாங்க. அப்படி ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போடுறவங்கள என்னோட மனைவி ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் போய் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போடப்பட்டிருக்கிற பெரியவங்க மத்தியில போய் அவங்க கூட அன்பா பேசி கொஞ்சம் மணி நேரத்தை அவங்களோட செலவழிச்சு அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி இன்னும் பல வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் ஆதரவா இருப்பா. சரி, அதுக்கு என்னப்போ? அப்படி கைவிடப்பட்டிருந்த ஒரு அம்மா கிட்ட என் மனைவி போய் ரொம்ப காலமா அவங்களுக்கு இயேசுவின் அன்பு கிரியைகளை காட்டிக்கிட்டே இருந்தா, அவங்க கூட அன்பா இருந்தா. நாங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை, பெரிய ஆட்களும் இல்லை. சரி, மேல சொல்லுங்க. என்னுடைய மனைவி டெய்லி போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து இயேசுவை பத்தி சொல்லி அன்பா பேசி ஆறுதல் சொல்லி கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஆதரவா இருந்து டைமுக்கு டைம் டேப்லெட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருந்தா. அவங்களுடைய அந்த கடைசி நாட்கள்ல அவங்க இருக்கிற நாள் வந்தபோது என்னுடைய பெற்ற பிள்ளைங்களே என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. நான் பெற்ற மகள்கள் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி கூட பேசல. நீ யாரோ தெரியல தாயே, தினந்தோறும் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற, அன்பா ஆதரவா இருக்கிற. இந்த கடைசி நாட்கள்ல நான் தனியா இருக்கிறவங்கிற எண்ணமே இல்லாதபடி என் கூட இவ்வளவு அன்பா இருந்திருக்க அப்படின்னு அவங்க இறக்குற நேரத்துல அவங்க ஒய்ஃபோட கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டாங்களாம். என்ன பேப்பர் அப்படின்னு அதை பார்த்தப்போ, என்னோட சொத்து எல்லாத்தையும் மகளை நான் உனக்கு தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற இந்த பில்டிங், எங்களுக்கு இருக்கிற இந்த வாகனம், இவைகளெல்லாம் ஒண்ணு கூட நாங்க சம்பாதிச்சதில்லை. அப்புறம் தயவும் தாட்சண்யமும் எங்களுக்கு கொடுத்த வெகுமதி. நாங்க கொஞ்சம் தயை காண்பித்தோம். அந்த தயை எங்களுக்கு என்ன செய்தது? என்ன செய்திருக்கிறது? ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறது. நண்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தயையோடு தாட்சண்யத்தோடு கூட, இன்று நாம் இரக்கம் கனிவோடு கருணையோடு நடந்து கொண்டால் அவைகள் நம்மை ஒரு நாளிலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக்கும். நமக்குள்ள எல்லா தேவைகளையும் அது சந்திக்கும். எப்பொழுதோ கவனிங்க, ரூத் தன்னுடைய அத்தைக்கு கொஞ்சம் இரக்கம் காண்பித்தாள், தயையை தாட்சண்யத்தை காண்பித்தாள். அதற்கான பிரதிபலனை இன்று ரூத் காண்கிறாள். போவாஸ் சொல்லுகிறான், இதுக்கு மேல நீ வேற எந்த வயலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. திக்கற்ற ஒரு பெண்ணாக எல்லோரிடத்திலும் போய் ஐயா கொடுங்க என்று கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா, வேலைக்காரங்க வேலை செய்யறத போய் கவனி. அவர்கள் உனக்காக சில கதிர்களை விட்டு வைப்பார்கள், உனக்காக அவர்கள் வைப்பார்கள், அதை போய் எடுத்துக்கொள். எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். முதல்ல கஷ்டப்பட்டு உழைக்கணும், இரண்டாவது மரியாதை கொடுக்கணும், மூன்றாவது தாழ்மையாயிரு. இந்த தாழ்மையில் தான் தேவன் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏழைகளை, திக்கற்றவர்களை தேவன் கண்டுகொள்வாரா? கட்டாயமாக கண்டுகொள்வார். எப்படி? நாம் பார்க்கிறோமே, தேவன் நியாயப்பிரமாணத்தில் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார், ஏழைகளை கவனிக்க வேண்டும், தாய் தகப்பனற்றோரை கவனிக்க வேண்டும், கணவனை இழந்து போன விதவைகளை கவனிக்க வேண்டும், அவர்களை அலட்சியம் செய்யக்கூடாது.
அவர்களுக்காக சிலவற்றை வைத்து விடுங்கள். அவர்கள் ஆகாரம் உண்ணும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இன்று கால்வரி டெம்பிள் இந்த அளவிலே ஏழைகள் மீது கவனமாயிருப்பதற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால், தயவு செஞ்சு கவனிங்க. இன்று சதீஷ்குமார் எப்படி இருக்கிறேனோ அதற்கு காரணம் இந்த பரிசுத்த வேதாகமம். அப்படி செய்வதனால் என்னாகும்? நாம் தயாதாட்சண்யத்தோடு நடந்து கொண்டால் பதிலுக்கு நாமும் தயாதாட்சண்யத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். தயை தாட்சண்யத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த தயா தாட்சண்யத்தை ஒரு நாளிலே திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளுவோம். உதவி செய்தால், நன்மை செய்தால், கை கொடுத்தால், கொஞ்சம் உணவு கொடுத்தால் திரும்ப அதற்கான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அவற்றை காண்கிற, கவனிக்கிற, தரிசிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். உம்மை பற்றி கொண்டு வாழும்படியாக, உம்மையே சார்ந்து கொண்டு வாழும்படியாக உம்முடைய ஆசீர்வாதங்களினால் விருத்தி அடைகிற கிருபை அருளி செய்யுங்கப்பா. கஷ்டங்கள் வருகிற போது, நஷ்டங்கள் வருகிற போது, கண்ணீருக்குள்ளாக நாங்கள் போக வேண்டியிருக்கும் போது, ஆண்டவரே, எங்களை தோளில் சுமந்து செல்லுகிற அற்புதமான தகப்பன் நீர் அல்லவோ. உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்வது அற்புதம். உம்மை ஆதாரமாக கொண்டு வாழ்வதுதான் ஆசீர்வாதம். உம்மை விசுவாசிப்பதும் ஆண்டவரே, அதுதான் எங்களுக்கு அளவில்லா சந்தோஷம். அந்த வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.